முட்டாள் மன்னன். ஒரு சமயம் ஒரு அழகான பெரிய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்துல ஒரு முட்டாள் மன்னன் வாழ்ந்தான். அவன் எப்போதும் தன்னை பெருமையாக பேசுவான், யாரையும் மதிப்பதில்ல. ஒரு நாள் மன்னன் அரண்மனை வெளியில் நின்று கூப்பிட்டான், மக்களே கவனியுங்கள், இந்த நிமிடம் முதல் என்னை பார்த்தால் எல்லாரும் சிரிக்கணும், யாரும் முகம் சுளிக்க கூடாது. மக்கள் எல்லாரும் அதை கேட்டு அதிர்ச்சியாகிறார்கள். சிலர் பயந்து சிரிக்கிறார்கள், சிலர் சிரிக்க முயற்சி செய்து வலி கொள்கிறார்கள். அடுத்த நாள் முழு ராஜ்யமும் கட்டாயமாக சிரித்தது. குழந்தைகள் செயற்கையாக சிரித்தார்கள். ஒரு தாத்தா சிரிக்க முயற்சி செய்து இருமினார். சில பெண்கள் சிரித்து சிரித்து களைப்பில் சுவாசிக்க முடியாமல் இருந்தனர். எல்லாரும் சிரித்தாலும் யாரும் உண்மையாக மகிழ்ச்சியாக இல்லை. அப்போது ஒரு அறிவுள்ள மருத்துவர் மன்னனிடம் வந்து மெதுவாக சொன்னார், மன்னா, சிரிப்பு நல்லது, அது உறவை நெருக்கமாக்கும். ஆனால் சிரிப்பு கட்டாயப்படுத்த முடியாத ஒன்று. அது மனசு சந்தோஷமாக இருந்தால்தான் வரும். மன்னன் அந்த வார்த்தைகளை கேட்டு அமைதியானான். அவனுக்கு தவறு நடந்தது என்று புரிந்தது. அவன் புன்னகையுடன் சொன்னான், மன்னிக்கணும், இனி யாரையும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். அந்த நாள் முதல் மக்கள் உண்மையாக சிரித்தார்கள். ராஜ்யம் மகிழ்ச்சியாலும் அன்பாலும் நிரம்பியது. மகிழ்ச்சி மனசாலதான் வரணும்.